எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்தை நேரான வழியில் கொண்டு செல்வதற்காக இறை தூதர்களையும் அவர்களுடன் அவனுடைய வேதத்தையும் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இறுதி தூதுவரான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலேயும் ஏராளமான இறை தூதர்கள் இவ்வுலகத்திற்கு வருகை தந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய அனைவர்களுடைய ஒன்றுபட்ட ஒட்டுமொத்தமான ஒரே நோக்கம் இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு பிறகு வரக்கூடிய ஆகிரத்தில் மனிதன் இறைவனுடைய பரிசான சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றும் அவனுடைய தண்டனையில் இருந்து மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே லட்சியத்துடன் அவர்கள் தங்களுடைய பிரச்சார பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த உயர்ந்த நோக்கத்திற்கு இடையூறாக வந்திருக்கக்கூடிய உலகத்தினுடைய ஆசபாசங்களை எல்லாம் நீக்கி தள்ளிவிட்டு இந்த ஒரே குறிக்கோளோடு மனிதர்களும் வாழ வேண்டும் என்று அவர்கள் மக்களுக்கு அறிவுரை செய்ததோடு அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் ஆகிரத்தை ஒரு அடிப்படையாக வைத்து தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த லட்சியத்தை இந்த மக்களுக்கு சொன்னார்களோ அதே லட்சியத்தோடு அவர்கள் வாழ்ந்ததையும் திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவர்களுடைய அறிவுரைகளின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் அழகான ஒரு பொன்மொழியை இந்த சமுதாயத்திற்கு சொன்னார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் பார்த்து அதில் திளைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிர் சபீல். நீர் இந்த உலகத்தில் ஒரு அந்நியனை போன்று அல்லது ஒரு வழிப்போக்கனை போன்று நீ வாழ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் எந்த விஷயம் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் என்றால், நம்ம ஒரு அந்நியன், இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் இல்லை, நம்ம வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடியவனை போன்று நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு அடுத்த வீட்டுக்கு போகும் பொழுது எப்படி நீங்கள் நடந்து கொள்வீர்களோ அதை போன்று இந்த உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டும். சொந்த வீட்டில் நீங்கள் எப்படி ரொம்ப உரிமையோடு நடந்து கொள்வீர்களோ அதை போன்று இந்த உலகத்தில் நீங்கள் நடக்கக்கூடாது. நாம் பார்க்கலாம், நம்முடைய சொந்த வீடாக இருந்தால் நம்முடைய துணிகளை எங்கே வேண்டுமானாலும் போடுவோம், செருப்புகளை எங்கே வேண்டாலும் போடுவோம், எப்போ வேண்டாலும் எழுந்திருப்போம், எப்போ வேண்டாலும் வருவோம். காரணம், என்னுடைய சொந்த வீடு என்பதினால். ஒரு அடுத்த வீட்டுக்கு நம்ம போவோம் என்று சொன்னால் அங்கே இந்த துணியை இங்கே மாட்டலாமா, இந்த இடத்தில் படுக்கலாமா, இந்த பொருளை பயன்படுத்தலாமா என்றெல்லாம் நாம் 1000 தடவை யோசித்து அடுத்தவருடைய வீட்டில் நடந்து கொள்வோம். அதே மாதிரி இன்னொரு நாட்டுக்கு போனால் இந்த நாட்டில் எதுவும் சொல்லுவானோ, இந்த நாட்டில் எதாவது செய்து விடுவானோ என்று பயந்து பயந்து நாம் அடுத்த நாட்டில் நடக்க, அவனுடைய நாட்டினுடைய சட்டம் என்ன, அதற்கு தகுந்தவாறு நாம் நடந்து கொள்கிறோம். நீங்கள் வெளிநாட்டுகளில் போனோம்னா அரபு நாடுகளில் கைலியை கட்டிக்கிட்டு வெளியே போகக்கூடாதுங்கிறான், புதிய சட்டம் போட்டு வச்சுருக்கிறான். அரை ட்ரௌசர் போட்டுக்கிட்டு பொம்பளையெல்லாம் சுற்றுறா, அது தப்பு அவனுக்கு தெரியலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான், அது ஜட்டின்னு தான் சொல்லணும். அதை மாதிரி போட்டுக்கிட்டு பெண்கள் பூரா ஊர் சுற்றுறா. ஆனால் நம்ம கைலியை போட்டோம்னா மம்னோ, என்ன செய்ய, கைலி கட்டிட்டு வரக்கூடாது. வெளியில் போனால் போலீஸ் என்ன செய்யறான், பிடிக்கிறான். ஏன் அந்த மாதிரி அந்த நாட்டில் ஒரு சில சட்டங்களை என்ன செய்ய வச்சிருக்கிறனால நம்ம பயந்து பயந்து என்ன செய்யணும், பள்ளியாசலுக்கு போகின்ற நேரத்தில் கூட கைலியை கட்டிக்கிட்டு ஒளிந்து இருந்து தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, போக வேண்டிய நிலைமை. ஏன்னா இன்னொரு நாட்டில் போய் அங்கே போய் சட்டம் பேசி அதென்ன இது என்னன்னு கேட்டோம்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த நாட்டில் இருக்க முடியாது, உள்ளதுக்கு வச்சிருவான். அப்போ அதே அடிப்படை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீ ஒரு அந்நியன், ரொம்ப கவனமாக ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைக்கணும், ஒவ்வொரு கவனமாகவும் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடர வேண்டும் என்பதனால ஒரு அந்நியனை போன்று நீ வாழ், அல்லது வழிப்போக்கன் மாதிரி நீ நடந்துக்க. நீ இங்கிருந்து மதுரையிலிருந்து சென்னைக்கு நீ புறப்படுகிறாய் என்று சொன்னால் வண்டி அப்படியே போயிட்டு இருக்கும்போது மேலூர் பக்கத்தில் வந்த உடனே பக்கத்தில் ரொம்ப அழகான இடமா இருக்குது, இப்படி அற்புதமான இடமா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான இடத்துல அங்கேயே இருந்து அங்கேயே தங்கிட்டேன்னு சொன்னால் நீ போக வேண்டிய இடத்துக்கு நீ போய் சேர மாட்டேன். அது ஒரு சின்ன இளமை, கீழே மேலூரில் நின்னா ஒரு டீயை குடி, திருச்சியில் நின்னா ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்க, சாப்பிட்ட உடனே திரும்பவும் பஸ்ஸில் ஏறிக்கிறணும்.
நீ என்ன செய்யக்கூடாது, இந்த உலகம் என்பது இடையில் போகின்ற வர நேரத்தில் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வரக்கூடிய ஊர்களும் அங்கே இருக்கக்கூடிய சில இடங்களும் என்று நீ விளங்கிக்கொள். நீ போக வேண்டிய இடம் எதுண்டா ஆகிரத், மறுமை. அப்போ நீ ஒரு வழிப்போக்கனை போன்ற அந்த உலகத்தில் உனக்கு நிரந்தரம் இந்த உலகம் அல்ல. நீ போய் செல்ல வேண்டிய இடம் எது என்று சொன்னால் ஆகிரத், அந்த மறுமையினுடைய வாழ்க்கை. அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கெல்லாம் அழகாக என்ன செய்தார்கள், எடுத்து சொன்னார்கள். ஆனால் எடுத்து சொன்ன அவர்கள் பொதுவாக சொல்வார்கள், அறிவுரை சொல்வது ரொம்ப லேசுன்னு சொல்லுவாங்க. அழகா சொல்லணும், இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும். நடக்க முடியுமா உன்னால செஞ்சு காட்ட முடியுமா? அழகா நீ அறிவுரை நீ சொல்லிட்டு போயிடலாம், படுற கஷ்டம் எங்களுக்குள்ள தெரியும் அப்படின்னு எல்லாரும் சொல்வார்கள். அப்போ அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இப்படி சொன்னார்களே, இப்படி சொன்னவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதற்கு நேர் மாற்றமாக நடந்தார்களா, அப்படியே சொன்ன அடிப்படையில் நடந்தார்களா என்று நாம் அவருடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கும் பொழுது மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை அற்புதமான முறையில் அமைந்திருக்கிறது. அவங்க சொன்னதை அப்படியே நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்கள். இங்கே நிறைய சொல்வார்கள், சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் அப்படின்னு. அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன சொல்வார்கள், உங்களுக்கு செருப்பாக நாங்கள் இருப்போம், குடிசையை கோபுரமாக மாற்றுவோம், இந்த ஆறுகளை எல்லாம் தேனாராக மாற்றுவோம், பாலாறாக மாற்றுவோம் என்றெல்லாம் என்னென்னமோ அவன் சொல்லிவிட்டு செல்வான். ஆனால் அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவனும் 4வது 5வதவனை போன்று, அடுத்தவனை போன்று, மற்ற அரசியல்வாதிகளை போன்று ஊழல், அதை போன்று பொய் பித்தலாட்டங்கள் ஏமாற்றுதல்கள் அத்தனைக்கும் இவனும் சளைக்காதவன் என்பதை போன்று செய்து காட்டுவதை ஒவ்வொரு அரசியல்வாதிகள்கிட்டையும் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் வரும்போதெல்லாம் சொல்லுகிறோம், விலைவாசியை நாங்கள் குறைப்போம். எவன் வந்து விலைவாசியை குறைச்சான், அது குறைப்பதற்கு சாத்தியம் இருக்கா? அம்மாட்டி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்து எதை வேணாலும் என்ன செய்வானா, அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சவ்லாடு நிறைய விடுவார்களை தவிர அவன் எத்தனும் செய்து காட்ட மாட்டான். ஆனால் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஆகிரத்து தான் உன்னுடைய இலக்கு, இந்த உலகத்தில் வந்து நீ என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரேடியை சாஞ்சிடக்கூடாது என்று சொன்னவர்கள் தன்னுடைய வாழ்வில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கும் பொழுது அப்படியே கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் ஒரு மனிதன் ஆகிரத்திற்காக போகக்கூடியவன் எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்தார்கள். மிகப்பெரிய ஒரு தலைவர் அவர்கள். தன் உயிரையும் கொடுப்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் அவர்களுக்காக வேண்டி தயாராக வந்து இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் எதிரிகள் எல்லாம் பார்த்து பயப்படும் அளவிற்கு அல்லாஹு தாலாவுடைய பேருதவி அல்லாஹ் கொடுத்திருந்தான். நுசிர்து பிர்ருபி மசீரத்த ஷஹரின், 1 மாத கால தூரம் அளவிற்கு எதிரிகளிடத்தில் அச்சத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. 1 மாதம் தூரம் தாண்டி இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதருடைய படை வருகிறதுனா பயந்துருவான். ஏன் இந்த படை எதற்காக வருகிறதுனா பணத்துக்காக பதவிக்காக வரல, கொள்கைக்காக வரக்கூடிய கூட்டம் அது. அங்கே வந்து அவர்களை எதுவும் என்ன செய்ய முடியாது, பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிவிட முடியாது, உயிரையும் கொடுப்பதற்கு தயாரானவர்கள் என்ன செய்து விடுவார்களோ என்று பயந்தார்கள். அந்த அளவிற்கு அற்புதமான தோழர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நிறைய நபர்களை வைத்திருந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள், அவ்வளவு பெரிய மன்னராக உலக வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் மன்னராக வாழ்ந்து ஏழையாக இருந்த ஒரே நபர் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் சொல்லணும். மன்னராக வாழ்ந்தவர், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு மன்னர், ஆயிரக்கணக்கான மக்களை லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்திருந்தவர் ஏழையாக வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை தவிர நீங்கள் வேற யாரையுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு சின்ன ஒரு கவுன்சிலர் ஆனால் கூட பல லட்சத்தை என்ன செஞ்சுக்கிறான், சொல்லிட்டு போயிடறான். நீங்கள் இன்று பார்க்கலாம், இந்த கவுன்சிலர் ஒரு பதவியும் லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு ஏலம் போகிறது. சில ஊர்களில் முஸ்லீம் பகுதிகளிலும் சரி மற்ற பகுதியிலையும் ஜமாத்தை எடுத்து என்ன செய்கிறாங்க, இது இந்த கவுன்சிலர் இதுக்கு ஜமாத்துக்கு 2 லட்சம் ரூபா ஏலம், நீ என்ன நாங்கள் யாருமே என்ன செய்ய நிற்க மாட்டோம், யார் நிற்கிறா 2 லட்ச ரூபா ஜமாத்துக்கு கொடு அப்படின்னு 2 லட்ச ரூபாய் வாங்கிட்டு அவர் யார் வந்து பணம் கொடுக்குறாரோ அவரை வந்து நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிடறாங்க. எப்படி 2 லட்ச ரூபா வாங்குற, சும்மா ஒன்று இந்த ஜமாத்துக்காக வேண்டி வாரி கொடுக்குறவனா முதல் போடுகிறான் 2 லட்சம், அதை 10 லட்சமாக அவன் என்ன செஞ்சிருவான், சம்பாதிச்சிருவான். ஒரு சின்ன ஒரு கவுன்சிலர் பதவி லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு என்ன செய்கிறதுன்னா ஏலம் போகிறது. அப்போ சின்ன ஒரு கவுன்சிலருக்கே இவ்வளவு லட்சம் ரூபாய்கள் வரும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு ஒரு மன்னராக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் மன்னராக வாழ்ந்தவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் நம்முடைய உள்ளத்தை நெகிழ்வூட்டும் விதத்தில் அவருடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறாங்க. நம்ம கூட இந்த காலத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்ட ஒருவரை நீங்கள் வாழ்நாளில் பார்த்துருக்கவே முடியாது. இந்த காலத்தில் அப்படி ஒருவரை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு
மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நடந்திருக்கிறாங்க. சாப்பாடு, ஒரு மனிதனுடைய உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியம். அதுதான் பாரதியார் கூட சொல்வார், இந்த உலகத்துக்கு சாப்பாடு கொடுக்குற இந்த உலகத்தை அழித்திடுவோம் என்று சொல்வார். இவனுக்கு உணவு கொடுக்க முடியலைன்னா இந்த உலகம் எதுக்கு இருக்குன்னு கேட்பார். அந்த மாதிரி மனிதன் வாழ்வதற்கு இருக்கக்கூடிய உணவு, அவர்கள் இறை தூதராக இருந்து இந்த உலகத்துக்கு தலைவராக இருந்த அவர்களுக்கு சாப்பாட்டில் எப்படி இருந்திருக்கிறான்னு பாருங்க. நம்மளை மெய்சிலிருக்க வைக்கும் அளவிற்கு அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அப்படி இருந்திருக்கிறது. அவருடைய துணைவியார் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் புகாரியில் 2567வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்லுவார்கள், உருவா இப்னு உஹ்தி, அந்த ஆயிஷா நாயினுடைய சகோதரியினுடைய மகன் உருவா. யாருண்டா அவருடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய கணவர் ஜுபைர், அவருக்கு பிறந்தவர் உருவா என்பவர். நீங்கள் ஹதீஸ்களில் நிறைய பார்த்தீங்கன்னா ஆயிஷாவிடத்திலிருந்து நிறைய செய்திகளை சொன்னவராக உருவாவை நீங்கள் பார்க்கலாம். உருவா அண்ணா ஆயிஷா நிறைய வரும். ஏன்னா அவங்க சின்னம்மா, அவங்க ஆயிஷா சின்னம்மாவாக இருந்தனால, அதிகமாக அவர்களிடத்தில் இருந்தனால அவர்கள் நிறைய செய்திகளை கேட்டு ஹதீஸ்களை நிறைய ஆயிஷா நாய் மூலமாக நிறைய செய்தி அறிவித்திருக்கிறாங்க. அஸ்மாவினுடைய மகனாக உருவா அவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து, என்னுடைய சகோதரினுடைய மகனே, இன்னா குன்னா நந்துரு இலல் ஹிலாலி சும்மல் ஹிலாலி சலாசத் அஹில்லத்தின் ஃபீ ஷஹ்ரைன், 2 மாதத்தில் நாங்கள் 3 பிறையை நாங்கள் பார்த்து விடுவோம். இந்த மாதத்தில் 1, கடைசியில் பார்த்தா 1, அதுக்கடுத்து 1, அதுக்கடுத்து 1, ஏறத்தால் 2 மாதங்களில் 3 பிறைகளை நாங்கள் என்ன செய்வோம், பார்த்து விடுவோம். வமா ஊக்கிதத் ஃபி அபியாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாருன், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் நெருப்பு எரிந்தது இல்லை, நெருப்பு பற்ற வச்சது இல்லை. எத்தனை நாள் பாருங்க, 1 மாதம் அல்ல 2 மாதங்கள், 3 பிறை அளவுக்கு என்ன செய்யுது, வீட்டில் அப்படியே என்ன செய்யும், அடுப்பு மாதிரியே இருக்கும். அங்கே இருந்து அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு அங்கே விறகை பற்ற வைத்து உணவு அவர்களுக்கு கிடைத்ததில்லை. எத்தனை மாதம்? 2 மாதங்கள். ஒரு இறை தூதரினுடைய குடும்பத்தில் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக அடுப்பே பற்ற வைக்கவில்லை. அப்படி யாராவது நம்ம இதில் இருக்கிறாமா? ஒரு ஆள் கையை வைத்துங்க பார்க்கலாம். என்னுடைய வீட்டில் 2 மாதம் அடுப்பு பற்ற வைக்கல, கேஸை பற்ற வைக்கிறேன்னு சொல்லிடக்கூடாது. பொதுவாக நம்ம சமைக்கலைங்கிறதுக்காண்டி அந்த கருத்தில் யாராவது இருக்கிறாங்களா? அப்படி யாராவது பார்த்துருக்கீங்களா? 2 மாதம் தொடர்ச்சியாக இருந்திருக்கா? இருந்ததில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருக்கிறார்களே, தொடர்ந்து ஒரு இறை தூதருடைய வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்போ என்ன, செத்துல போயிருக்கணும். அவங்களுக்கு என்னதான் உணவாக இருந்தது? உருவா அவர்கள் கேட்கிறார்கள், அப்போ உங்களுடைய யா ஹாலா, என்னுடைய சின்னமாவே, எப்படி மாக்கான யூசுக்கும், உங்களுக்கு எப்படி அந்த உணவு, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய குடும்பத்தை எப்படி நீங்கள் நடத்தி கொண்டீர்கள்? ஒன்றுமே இல்லாமல் எப்படி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தீங்க? அப்போ சொன்னால் அல் அஸ்வதான், 2 கருப்பு நிற பொருள். 2 கருப்புனா தண்ணீரையும் பேரித்தம்பழத்தையும் சொல்வார்கள். அல் அஸ்வதான் அத்தமர் வல்மா, பேரித்தம்பழமும் தண்ணீரும், இந்த 2ஐயுமே நாங்கள் சாப்பிட்டு எங்களுடைய காலத்தை கழித்தோம் என்று சொல்கிறார். அவங்களுடைய குடும்பத்திற்கு இருந்த ஒரு உணவாக இருந்தது வெறும் பேரித்தம்பழம். இந்த நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த பேரித்தம்பழம், 4 பேரித்தம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை குடிக்க வேண்டியது. காலையிலையும் அது, மத்தியானமும் அது, நைட்லையும் அது, இப்படி நம்ம சாப்பிடுவோம். நம்ம வீட்டில் பிள்ளைகளோட என்ன சொல்லுவான், என்னம்மா ஒரே இட்லி, ஏன் ஒரு நாளைக்கு தோசை போட மாட்டியா, ஒரு நாளைக்கு என்ன பூரி போட மாட்டியா? அவனுக்கு எரிச்சலாக இருக்குது. இவ்வளவு இதாக கொடுத்தாலும் கூட, தினமும் உணவு கொடுத்தாலும் கூட அவனுக்கு வகை வகையாக தேவைப்படுகிறது. இது இல்லை என்று சொன்னால் என்ன ஒரே இதையே செய்கிறார், நன்றாக இல்லை என்று நாம் சொல்லிவிடுகிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய வீட்டில் சாப்பாடுக்கே வழி இல்லை, வெறும் பேரித்தம்பழமும் தண்ணீரும் மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையில் 2 மாதம், 1 நாள் 2 நாள் அல்ல. அவருடைய அன்பிற்குரிய மனைவியாக ஆயிஷா நாயி அவருடைய வீடுகளில் அவர்களுக்கு கிடைத்தது உணவாக இருந்தது ஒரு பேரித்தம்பழமும் தண்ணீரும் மட்டும்தான், வேற எதுவுமே கிடைக்கல. அப்போ கேட்கிறார்கள், அப்போ வேற ஏதாவது உங்களுக்கு கிடைக்குமா? பக்கத்து வீட்டில் அன்சாரிகளுக்கு சில ஆட்கள் எங்களுக்கு இருந்தாங்க. அவர்களிடத்தில் சில ஆடுகள் இருந்தது, பால் தரக்கூடிய ஆடுகள். அவங்க அவ்வப்போது எப்போது என்ன செய்வார், எங்களுக்கு பாலை தருவார்கள், நாங்கள் என்ன செய்து கொள்வோம், அதை சாப்பிட்டு கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இப்படி 2 மாதங்களுக்கு ஒரு சாப்பாடும் கிடைப்பதில்லை, வெறும் பேரித்தம்பழம், தண்ணீர். யாராவது உதவியாளர்களாக பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவர் ஏதாவது ஒரு பாலை கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்டு வந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள். எவ்வளவு கஷ்டம் என்று பாருங்கள். இந்த இஸ்லாத்தை
ஏற்று நடப்பதற்காக, இந்த தௌஹீதை சொன்னதற்காக வேண்டி அவர்களுக்கு இருந்த நிலை இவ்வளவுதான். இவங்க என்ன வெறும் உண்மையிலேயே ரொம்ப பிச்சைக்காரராகவே வளர்ந்தவங்களா? அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையிலே வந்தவர்களாண்டா அவங்க குடும்பம் தான் ஹை குவாலிட்டியாக இருந்தவங்க. அப்துல் முத்தலீப், அதே மாதிரி அபு தாலிப், இவரெல்லாம் பெரிய செல்வந்தராக இருந்தவர்கள், பெரிய வியாபாரியாக இருந்தவர்கள். அப்துல் முத்தலிப் தான் அந்த பகுதிக்கே பெரும் தலைவராக திகழ்ந்தவர்கள். அவருடைய குடும்பத்தில் வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும் இல்லை, அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கும் பொழுது ஹதீஜா நாயிட்டது நிறைய செல்வம் கிடைச்சு அவங்களுக்கு. ஹதீஜா நாயி மிகப்பெரிய கோடீஸ்வரி. அவர் வரலாற்று நூலாசிரியர்கள் எப்படி சொல்லுகிறார்கள், ஹதீஜா நாயினுடைய சொத்து எவ்வளவுன்னு சொன்னா மக்காவில் இருந்தவர்களுடைய சொத்துல பாதி அளவுக்கு அவங்களுக்கு இருந்ததுன்னு சொல்றாங்க. எப்படி கணக்கெடுக்கிறார்கள்? இந்த வியாபாரங்கள் நம்ம ஊரில் எப்படி என்ன செய்கிறார்கள்னா லாரிகளில் சரக்குகளை ஏற்றி அனுப்புவாங்க. ஆனால் அன்றைய காலத்தில் லாரி மாதிரி இருந்தது என்னென்னா ஒட்டகம்தான். ஒட்டகத்தில் தான் என்ன செய்வார்கள், சரக்குகளை ஏற்றி கொண்டு எல்லாம் தனித்தனியாக போக மாட்டாங்க, ஒட்டு மொத்தமாக தான் போவாங்க. ஏன்னா இடையில கொள்ளைக்காரர்கள் கொள்ளை அடிச்சிடக்கூடாதுங்கிறதுனால ஒரு கூட்டமாக சேர்ந்து தான் என்ன செய்வாங்க, சிரியாவிற்கு பக்கத்து நாடுகளுக்கு போய் வியாபாரம் செய்துவிட்டு அங்கு உள்ள பொருள்களை வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வாங்கிட்டு வரும்போது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி சரக்குகளை ஒரு ஒட்டகத்தில், 2 ஒட்டகத்தில், 5 ஒட்டகத்தில் இப்படின்னு சரக்குகளை ஏற்றி வைத்திருப்பாங்க. அப்போ கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஹதீஜா நாயை தவிர மொத்தம் எத்தனை பேர், ஒரு 100 ஒட்டகம் வந்திருக்காங்கன்னா ஹதீஜா நாய்க்கு தனியாக ஒரு 100 ஒட்டகம் இருக்குமா, அவங்களுக்கு 100, மக்காவில் இருக்க மற்றவர்களுக்கு ஒரு 100. அப்பண்டா பார்த்துக்கிறீங்க, மக்காவில் இருக்கக்கூடியவர்களுடைய சொத்துல, டோட்டல் சொத்துல பாதி அளவிற்கு ஹதீஜா நாயி அவர்களுக்கு இருந்தது. அவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தவர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திருமணம் முடித்து எல்லா பணமும் சொத்துக்களும் அவர்கள் கையில தான் வந்து இருந்துச்சு. அப்படி அவ்வளவு நல்ல நிலையில் இருந்து சொத்துக்கள் சுகங்களை எல்லாம் கண்டவர்கள் இந்த மாதிரி ஒரு கீழ்நிலையில சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தால் இருந்து விடுவார்களா? ஒரு மன்னராக இருக்கக்கூடியவர், பெரிய பிரதமருடைய பிள்ளையாக இருந்தவர், ஏன்னா பெரிய மந்திரியுடைய பிள்ளையாக இருந்தவன் 3 நாளைக்கு சாப்பிடாமல் இருப்பானா? அப்படி இருந்த வரலாறு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க முடியாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் மட்டும்தான் தொடர்ந்து 2 மாதங்கள் அவர்களால் சாப்பிட முடியாமல் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கழித்திருக்காங்க. எதுக்காக வேண்டி? அங்கே போய் குறைஷிகளிடத்தில் கொஞ்சம் போய் அப்படி சமாதானம் பேசியிருந்தோமையானால் பொண்ணை தரேன்னு சொன்னால், அதே மாதிரி பொண்ணும் கிடைத்தது, பெண்ணும் கிடைத்தது, பொண்ணும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இருந்தது. எப்போ ஓரிரை கொள்கை விட்டுவிட்டால். ஆனால் அதுக்கெல்லாம் இல்லாமல் ஆகிரத்திற்காக வேண்டி இதெல்லாம் எனக்கு பரவாயில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உணவுகள் விஷயத்தில் பெரிய இதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஏதோ ஒன்று அறையாக இருந்தாலும் அதை அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டு அதை சாப்பிட்டு கொண்டார்கள். நல்ல பழமொழி சொல்வார்கள், நமக்கும் ஒரு முக்கியமான ஒன்று, நிறைய நம்ம பார்க்குறோம், வெளியில் உள்ளவர்கள்லாம் நல்ல பணக்காரனாக இருக்கிறான், கார் வச்சிருக்கிறான், பங்களா வச்சிருக்கிறான், லட்சமாக சம்பாதிக்கிறான், நமக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கவலையிலே நம்ம என்ன செய்து போய்கிட்டே இருக்கிறது. அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், உனக்கு மேல் உள்ளால நீ பார்க்காத, உனக்கு கீழே உள்ளவனை பாரு. உனக்காக ஒரு சைக்கிள் இருக்கே, சைக்கிள் இல்லாமையே நடந்து வர்றானே, அவனோட அல்லாஹ் தஆலா நம்மளை வச்சிருக்கான நன்றாக அப்படி நீ நினைத்து பாரு. வீடு உள்ளவனை பார்த்துட்டு நமக்கு வீடு இல்லையே, வாடகை வீடுண்டா, தெருவோரத்தில் படுத்து கிடக்கிறான், நமக்காவது வாடகை வீட்டையாவது அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறானே அப்படின்னு பாருங்கள் என்று சொல்லணும். இந்த மாதிரி கவனிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். தமிழில் கூட சொல்வார்கள், ஒரு குடத்தில் தண்ணீர் இருக்குது என்று சொன்னால் அரை குடம் தான் இருக்குது, இன்னும் முழுசாக வரலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அரை குடமாவது தண்ணீர் கிடைச்சிச்சே அப்படின்னு சந்தோஷமாக போகணும். அதே மாதிரி என்ன, ரோஜாப்பூல முள்ளு இருக்குதே அப்படின்னு நினைக்கக்கூடாதான், முள்ளுல ஒரு ரோஜாப்பூ இருக்குதே அப்படின்னு நீ நினைத்துப்பார். அல்லாஹ் தஆலா நம்ம இவ்வளவு கஷ்டத்தில் எத்தனை பேர் இருக்கும்போது நமக்கு அல்லாஹ் இவ்வளவு ஒரு நல்ல ஆடையை தந்திருக்கிறானே, நல்ல ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறானே, இப்படி என்ன செய்யணும் பார்த்து பழக வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படித்தான் பார்த்தார்கள். இந்த உலகத்தில் எத்தனை பேர் நம்ம விட எவ்வளவு கஷ்டப்படுகிறான், அந்த கஷ்டப்படுவதை விட ஓரளவாவது அல்லாஹ் தஆலா அந்த 2 பேரித்தம்பழத்தையாவது தந்தானே, தண்ணீரையாவது அல்லாஹ் தஆலா தந்தானே என்று அவர்கள் அவ்வளவு பெரிய மன்னராக இருந்த அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பொருந்தி கொண்டு போனார்கள். அதே மாதிரி கிடைத்த அந்த பொருள்கள், இந்த சாப்பாடு இருக்க, இந்த பேரித்தம்பழம், இது கூட வயிறு நிறைய, ரொட்டி அவ்வப்போது ஒன்று கிடைக்குமே, அதையாவது வயிறு நிறைய கிடைக்குமா என்று சொன்னால் அதுவும் கூட அவர்களுக்கு கிடைத்தது இல்லையா. சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது, 5374வது செய்தியாக இடம்பெறுகிறது, மா ஷபிய ஆல் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் தஆமின் ஸலாஸத அய்யாமின் ஹத்தா குபில. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களுக்கு
தொடர்ந்தாற்போல் 3 நாட்கள் வயிறார சாப்பாடு கிடைத்தது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் வரும், வெளியிலேருந்து கூட வரத்தான் வரும். ஆனால் அந்த வந்த சாப்பாடு வயிறு நிறைய தனக்கு கிடைக்கிறது கிடையாது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இருக்குது, அது ஒரு ரொட்டி ஒரு நாளைக்காவது கிடைக்குது, 2 நாளைக்காவது கிடைக்குது. சரி, வயிறு நிறைய நம்ம சாப்பிட்டோம், வயிறு நிறைய நமக்கு கிடைத்தது அப்படின்னு என்ன செய்ய முடியலை, அவர்களால் சொல்ல முடியவில்லை. கிடைப்பது கூட அரை ரொட்டி அல்லது பாதி ரொட்டி. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியில் அவங்களுடைய வீட்டில், இதுவும் சஹீஹ் புகாரில் இடம்பெறுகிறது, வெளியில் அவங்க வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வர்றாங்க, பார்க்குறாங்க. சரி வாப்பா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னோன்னா வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வந்த உடனேயே அவங்க வீட்டில் உள்ளவங்களை கேட்குறாங்க, காலை உணவு ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வீட்டில் அப்படி நடக்குமா? வெளியூர்லேருந்து வந்தால் நம்ம கேட்போம் சாப்பாடு இருக்கா, செஞ்சுருக்க மாட்டாங்க. காலை நேரத்தில் காலை வீட்டில் உள்ள நேரங்களில் போகும் பொழுது நம்ம வீட்டில் காலையில் சாப்பாடு இருக்கா நம்ம கேட்க மாட்டோம், சாப்பாடை எடுத்து வையும் தான் சொல்லுவோம். ஏன்னா அது தினசரி காலை சாப்பாடு நம்ம வருவோங்கிறதுக்கு தயாராகி தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வீட்டில் அப்படி கிடையாது. அதனால் என்ன கேட்குறாரு, காலை உணவு ஏதாவது இருக்குதா? இருக்குது வாங்க. என்ன இருக்குது? 3 ரொட்டி. மொத்தம் டோட்டலாக 3 ரொட்டி மட்டும்தான் இருக்குது. அந்த ரொட்டியை என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு ரொட்டியையும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ரொட்டியையும் வைத்து விட்டு ஒரு ரொட்டி ஆளுக்கு பாதி வச்சு 1.5 ரொட்டியை என்ன செஞ்சுருக்கிறாங்க, சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிறது சாப்பாடு, அந்த சாப்பாடும் கூட என்ன செய்வதில்லை, வயிறு நிறைய நமக்கு கிடைப்பதில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு வீட்டில் சாப்பாடு இருந்தாலும் இந்த மாதிரி விருந்து மாதிரி உள்ள இடங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லாமலேயே பெரும் கூட்டம் போய் சாப்பிட்டு வந்துடுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒருவர் இதே மாதிரி தான் என்ன செஞ்சிடா, ஒரு விருந்து நிகழ்ச்சி பார்த்தா பெரும் கூட்டம் அலை மோதுகுது. அவர் என்னடா இது, நம்ம இவ்வளோ பேரை கூப்பிடலையே, இவ்வளோ கூட்டம் வந்துருச்சே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்டு சொன்னார், யார் மாப்பிள்ளை வீட்டு சார்பாக வந்தவங்கலாம் யார் அப்படின்னு சொன்னால் கையை தூக்குங்க. ஒரு 50-100 பேர். அடுத்தாள் பொண்ணு வீட்டு சார்பாக வந்ததெல்லாம் யார், 50 பேர். இது ரெண்டும் இல்லாத யாருன்னா 25 பேர். அப்போ இது கல்யாண சாப்பாடு இல்லை, இது காது குத்துக்காக வேண்டி கூப்பிட்ட ஒரு விருந்து அப்படின்னு சொன்ன உடனே இருக்கிற 25 பேர் தான். இவன் என்ன கல்யாண சாப்பாடு, நான் மாப்பிள்ளை வீட்டு சார்பாக வந்தேன், இன்னொருத்தான் பெண்ணு வீட்டு சார்பாக வந்தான்னு கூப்பிடாதான் அவ்வளோ பேர் கூட்டம் வந்திருக்கான். இது காது குத்துக்காக வேண்டி அவன் விருந்து வச்சிருக்கிறான். இப்படி நிறைய பேர் விருந்தில் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா கூப்பிடாமல் நிறைய பேர் சாப்பாட்டுக்குள்ளே போய் நிறைஞ்சு போயிட்டு இருக்கிற மாதிரி. அவங்க வீட்டில் சாப்பாடாக இல்லை, நல்ல சாப்பாடெலாம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் போய் அங்கே ஒரு பிரியாணியை போட்டுட்டு ஜம்முன்னு சாப்பிட்டு வந்தோம்னா நல்லா இருக்குமேங்கிறதுக்காண்டி நிறைய பேர்கள் கூட்டம் கூட்டமாக என்ன செய்வது போவதும் உண்டு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அவர் தின்பதற்கே வழி இல்லை, கிடைக்கக்கூடியது கூட வயிறு நிறைய என்ன செய்வதில்லை, சாப்பாடு அவர்களுக்கு கிடைக்காமல் அவ்வளவு கஷ்டத்தை பெற்றிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்னொரு செய்தியை புகாரியில் பார்க்கிறோம். 5413 சஹல் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹல் அக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நகிய. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மென்மையான ரொட்டியை அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள், நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி. கலப்படமாக இருந்தால் என்ன செய்யும், ரொட்டியினுடைய நிறம் மாறி போயிடும். கோதுமையை நல்லா திரித்து வேறு எதுவும் சேர்க்காமல் அப்படின்னா நல்லா பியூராக இருக்கும். அதே மாதிரி சல்லடையெல்லாம் இது பண்ணி சுத்தமாக வைத்தோம்னா இருக்கும். அப்படி சாப்பிட்டு இருக்கிறார்களா என்று கேட்கும்போது மாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகிய மின்ஹீன இப்தாஸா அல்லாஹு ஹத்தா கபலஹுல்லாஹ். அல்லாஹு தஆலா அவர்களை இறை தூதராக அனுப்பியதிலிருந்து அவர்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகின்ற வரையிலேயும் இந்த மாதிரி ரொட்டியை சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. ஒரு நல்ல ரொட்டி, நல்ல ரொட்டின்னு சொன்னால் பெரிய ஹை குவாலிட்டி 5 ஸ்டார் ஹோட்டலில் உள்ள ரொட்டி அல்ல. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரொட்டி என்னன்னு சொன்னால் ஒரு பியூரான கோதுமையினால் மட்டும், நல்ல சுத்தமான கோதுமையினால் திரிக்கப்பட்டு அது சல்லடையினால் அரைக்கப்பட்டு அந்த மிருதுவான ஒரு ரொட்டியை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறை தூதர் ஆனதிலிருந்து இன்று வரையிலும் என் கண்ணால் அதை சாப்பிட்டதை நான் பார்த்ததில்லை. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்காக வேண்டி செலவழிப்பது இருக்குதே, அல்லாஹ் அக்பர், கொட்டுன்னு கொட்டுறான். அதுவும் திருமணங்களில் நீங்கள் பார்த்தீர்களே. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு கல்யாணம் நடந்ததாக பத்திரிகையில் போட்டிருக்கான். ஜூனியர் என்டிஆர் எங்கள் இதில் நம்ம ஆந்திராவில், அவருக்கும் ஜூனியர் என்டிஆர் அதாவது என்டிஆருக்கும் உடைய பேரனுக்கும் சந்திரபாபு நாயுனுடைய சொந்தக்கார பெண்ணுக்கும் கல்யாணமா. எவ்வளோன்னா 20 கோடி ரூபாய் அந்த திருமணத்துக்கு செலவழிச்சிருக்கான். சாப்பாடு பார்த்தீங்கன்னா 55 வகையான உணவுகள், ஒரு உணவு 2 உணவு இல்லை, 55 வகையான உணவுகள். பக்கத்தில் ஒரு ஊரில்
பெரிய திடலை செட் பண்ணி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நிகராக சாப்பாடு வைத்து 55 வகையான உணவுகள் கொடுத்து 20 கோடி ரூபாய்க்கு கல்யாண செலவழிச்சிருக்கான். இன்னொரு இதை அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி பத்திரிகையில் பார்க்குறோம். கன்வர் சிங்னு சொல்லி குஜ்ஜார் இனத்தை ராஜஸ்தானில் உங்களுக்கு தெரியும், ரொம்ப எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேண்டும் என்று பாடுபட்ட ஏழ்மை நிலையில் உள்ள அதில் உள்ள கன்வர் சிங்னு ஒரு ஆள் பெரிய கோடீஸ்வரன் பத்திரிகையில் எழுதுகிறார்கள், ஏறத்தாழ 100 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிருக்கான. ஒரு கரும்பு தோட்டத்தை எடுத்து அந்த தோட்டத்தை பூரா சரி பண்ணி 5 ஸ்டார் ஹோட்டலை மிஞ்சுகின்ற அளவுக்கு டெக்கரேஷன் எல்லாம் செஞ்சு அத்தனை பேர்களும் வர்ற மாதிரி 33 கோடி ரூபாய்க்கு மணமகனுக்கு ஒரு சின்ன ஒரு 7-8 பேர் அமர்ந்து செல்ற மாதிரி விமானத்தை பரிசாக கொடுத்து பிரம்மாண்டமான விருந்துகளை வச்சிருக்கிறான். முடி தலையை சீவுறவனுக்கு மட்டும் வாடகை எவ்வளோ கொடுத்துருக்கான்? 2.5 லட்சம் ரூபா. இந்த சலூனில் இருக்கான அவன் வந்து மாப்பிள்ளைக்கு தலை சீவுறதுக்கு 2.5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கான்னா பார்த்துக்கிறேங்க. அதில் என்னத்தை இந்த நான் இவ்வளோ முடியல என்ன செய்ய போகிறான்னு எனக்கு தெரியலை. இந்த பொம்பளைகள்லையும் போய் இப்போ பியூட்டி பார்லர்னு போகிறாங்களே, லட்சக்கணக்கான ரூபாயோட என்ன தான் இருக்குது, அப்படி என்ன செய்கிறான்னு தெரியலை. பவுடரத்துக்கு மூஞ்சில் விட்டுறான், தலையை சீவி விட்றான். இதில் வேறு என்னத்தான் செய்ய முடிகிறது நம்மளால்? 2.5 லட்சம் ரூபாய்க்கு அவன் என்ன அப்படி செஞ்சான்? ஒன்றுமே தெரியும். அந்த அளவுக்கு பணத்தை கொட்டி விருந்து அள்ளி அள்ளி கொடுக்குகிறான். யார்? ஒரு சின்ன ஒரு தொழிலதிபர், என்ன சாதாரண ஒரு நடிகன். இவன்லாம் எவ்வளோ ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கிறது. நம்ம முஸ்லீம்களுடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம் கீழக்கரை பகுதியிலெல்லாம் சாப்பாடு வகை வகையாக அதெல்லாம் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிற பந்தல் போடுறதுக்கு அந்த ஊரில் ஆள் இல்லைங்கிறதுக்காண்டி கும்பகோணத்துலேருந்து கூப்பிட்டு வந்து அது ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணுவானா. அதுக்காக வேண்டி எங்கடான்னு பார்த்து அதில் லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து பல்வகையான விருந்துகளை போட்டு அப்படி தின்னுட்டு தெருவில் கொட்டி அதில் கொட்டக்கூடிய உணவுகளை லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு உள்ள மதிப்புள்ள உணவுகள் கொட்டப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், அவ்வளவு பெரிய ஆளாக இருந்து அவங்க நபியாக வந்து அவங்க இறக்கின்ற நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அது வரையிலையும் ஒரு மென்மையான ஒரு ரொட்டியை அவர்களால் என்ன செய்யலை, சாப்பிட முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹல் கானத் லக்கும் ஃபி அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனாஹில், அவங்க கேட்கிறார்கள், அந்த சல்லடையாவது உங்கள்கிட்ட எல்லாம் இருந்திருக்குதா அப்படின்னு கேட்கிறார்கள். அது கூட எங்களிடத்தில் இருந்ததில்லை. எதை? கோதுமை இருக்கிறதே, கோதுமையை சலித்து அதை மேலே உள்ளதை எல்லாம் தட்டி விட்டு நல்ல மிருதுவானதை அரைத்து ரொட்டி சுட்டு சொல்வதற்கு ஒரு சல்லடை நம்ம ஊர் காசில் ஒரு 10-20 ரூபாய் வருமே, அது கூட அவர்களிடத்தில் இருந்ததில்லையா. இப்போ என்னத்தான் சாப்பிடுவீங்க? போட்டு உரலில் போட்டு அரைப்போம் கோதுமையை அரைச்சதுக்கு பிறகு பூன்னு ஊதின உடனே அதில் உள்ள தோள்கள் எல்லாம் என்ன செய்யும், பறந்து போயிடும். அதை இருக்கக்கூடியது தண்ணியில் போயிட்டு நாங்கள் குழப்பி அதை வைத்து நாங்கள் சாப்பிட்டு கொள்வோம் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு நபிக்கு பாருங்கள் எவ்வளவு கஷ்டம். அல்லாஹால நம்ம எவ்வளவு விதமான இடத்துல வைத்திருக்கா என்பதை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் அவனா தேர்ந்தெடுத்தவன், முந்திய பிந்திய பாவங்கள்லாம் மன்னிச்சிட்டேன்னு சொன்னவன், இந்த உலகத்துக்கு அருள் கொடை என்று அல்லாஹ் சொன்னவன். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நல்ல ரொட்டி இல்லை. அப்போ அல்லாஹ் நம்ம எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில், இந்த பொருளாதாரத்தில் எவ்வளவு உயர்வான இடத்தில் நம்ம வைத்திருக்கிறான் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்ம அல்லாஹ் நமக்கு என்ன தந்திருக்கான், அவனை உழ வச்சிருக்கான், அவனை வச்சிருக்கான். அல்லாஹ்வின் தூதரை கொண்டு வந்து நீங்கள் முன்னாடி வச்சிருங்க, உங்களை மாதிரி பணக்கார உலகத்தில் யாருமே இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அப்படி நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவங்க வச்சிருந்த சாப்பாடுகள்லாம் பாருங்கள். நம்ம வீட்டு சாப்பாடு எத்தனை நாள் வச்சுருப்போம்? இன்றைக்கி உள்ளதுண்டா காலையில் வைத்து என்ன செஞ்சிருவோம், நம்ம சாப்பிட்ருவோம். ஒரு 3 நாள் 4 நாள் அளவுக்கு நம்ம வச்சு சாப்பிடுவோமா? ஒரு உணவை சுட்டு வைத்த உணவை இந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, வேண்டுமானால் சில பொருள் கெட்டு போகாமல் இருக்குன்னு வச்சுக்கலாம். மற்ற பொருள் ஃப்ரிட்ஜே இல்லாத ஒரு வீடுகளில் ஒரு உணவை எத்தனை நாள் வைத்திருப்பார்கள், எத்தனை நாள் வச்சு சாப்பிடுவார்கள்? ரெண்டாவது யாருக்காவது பிச்சைக்காரனுக்கு யாருக்கு தூக்கி கொட்டிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொன்னால், ஒரு ஆட்டினுடைய கால் குழம்பு 15 நாட்கள் வைத்து அதுக்கு பிறகு சாப்பிட்டுருக்கிறாங்க. 1 நாள் 2 நாள் அல்ல, இப்படி வைத்து. ஏன்னா ஒன்றும் கிடைக்கல அவங்களுக்கு. வைன்னா குன்னால நர்ஃபுல் குரா, அதுவும் எந்த கறி தெரியுமா, எப்போதும் கிடைக்கிறது இல்லை. இந்த ஹஜ்ஜி பெருநாளுக்காக வேண்டி ஆடை இருப்பாங்க, மாடை இருப்பாங்கல்ல, அப்போ கொஞ்சம் கறி கிடைக்கும். ஒரு ஆடு மாட்டினுடைய எலும்புகள் கிடைக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ரொம்ப வறுமையில் மக்கள் இருந்த காரணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 நாட்களுக்கு மேல் என்ன செய்யக்கூடாது, கறிகளை சேமித்து வைக்கிற உப்பு கொண்டா இதெல்லாம் போடக்கூடாது. அந்த நேரத்தில் அதுக்கு பிறகு தடையை விலகிட்டாங்க. 3 நாட்களுக்குள்ள. அதனால எல்லாருமே அவங்க ஏழைகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. அதில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, ஆட்டினுடைய கால் குழம்பு கொடுக்கப்படுகிறது. அதை நாக்குழு பாத ஹம்சத்த அஷர, 15 நாட்களுக்கு பிறகு நாங்கள் சாப்பிடுவோம்.
அப்போ ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், மல்தருக்கும் இலைஹி, உங்களை இந்த அளவுக்கு நிர்பந்தப்படுத்தியதுக்குன்னு 15 நாள் ஒரு ஆட்டினுடைய கால் குழம்பு வச்சுக்கிட்டு தின்றுட்டு இருப்பாங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் உருவாக்கியது, எது உருவாக்கியது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் லஹிகத் ஆயிஷா நாய் அவர்கள் சிரிக்கிறார்கள். சிரித்து விட்டு சொல்கிறார்கள், மா சபி ஆல் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஹுபுஸ் புர்ரின் மாதுபத்தின் ஸலாஸத ஐயாமின் ஹத்தா லஹிய பில்லாஹ். அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் 3 நாட்கள் தொடர்ந்து நல்ல கோதுமை ரொட்டியை எதை சாப்பிட்டதே கிடையாது. அவங்களுக்கு கிடைத்தது ஒன்றுமே இல்லையே, எங்கே கிடைக்கிது? என்னமோ ஃப்ரிட்ஜில் அடிக்கடிக்கு வச்சுருக்கோம், பல பொருள்கள் எல்லாம் நிறைய கிடக்கிறது, அதை வைத்து சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். நிறைய பொருள்கள் இருந்து நீங்கள் நடத்திட்டு இருந்தீங்களா? 3 நாளைக்கு தொடர்ந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இந்த மாதிரி ஏதாவது 1-2 இருந்தால் தான் கறி சாப்பாடு என்று சொன்னால் இந்த கால் குழம்பு வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டு கொள்வோம். இப்போ எவ்வளவு வறுமை என்று நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த வறுமையோடு ஒருவன் இந்த கொள்கையில் பிடிப்பாக இருப்பானா? நம்ம கொள்கைக்கு வருகிறோம், கொள்கைக்கு வந்த உடனே ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனை வந்த உடனே ஐயோ வந்த உடனே பிரச்சனையா, தலைவலியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போன வேகத்திலே திரும்பி வந்துடும். நம்ம எங்கேயும் புதிய ஒரு இடங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் என்ன செய்கிறார்கள்? அந்த பிரச்சனையை கவனத்தில் கொண்டு அந்த பிரச்சனை இனிமேல் நம்ம போக வேணாம் அப்படின்னு உள்ளம் மாறி போய் அப்படியே வந்துடுறான். வியாபாரத்தில் நஷ்டம் வந்து விட்டால், பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டால், ஐயோ நம்ம தௌஹீதுக்கு வந்தனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதனால நம்ம அதுலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம், இது தேவையில்லை அப்படின்னு போகக்கூடிய ஈமானில் பலகீனமானவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய கோடீஸ்வரராக இருந்து இந்த கொள்கையை சொல்ல 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 என்ன செய்கிறது? அவர்களுக்கு பின்னால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கஷ்டத்திலையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய கொண்ட கொள்கையில் மாறல. எல்லாம் ஆகிரத் மறுமையினுடைய பயணத்துக்காக நம்ம வரக்கூடியவர்கள் இந்த ரொட்டியையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கறியைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படக்கூடாது என்று அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரொம்ப காலங்கள் இருந்து பணிவிடை செய்தவர்கள், ஏறத்தாழ 10 ஆண்டுகள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்ட்ட பணிவிடை செய்தவர்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார், அன்னஹு மசா இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹுபுஸ் ஷஈரின் வ இஹாலத்தின் சனிஹத்தின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? மட்ட ரகமான, அதாவது தோல் நீக்கப்படாத, தோல் நீக்காமல் அப்படியே உமி எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி இருக்குமே கோதுமை, அதனால் செய்யப்பட்ட ரொட்டியையும் கொண்டு போவோம். அதே மாதிரி விஹாலத்தின் சனிஹத்தின், அது அந்த வாசனையெல்லாம் நீங்கிய கொழுப்பு, அதை போட்டு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் மட்ட ரகமான அந்த கொழுப்பையும் நாங்கள் என்ன செய்வோம்? அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்துல கொண்டு போய் நாங்கள் கொடுப்போம், அதை சாப்பிட்டுக்குருவாங்க. கொடுப்பது அங்கேருந்து வெளியிலேருந்து வருவதும் கூட எப்படிப்பட்ட பொருள் வருது? அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு மட்ட ரகமான 2 ரொட்டி இந்த மாதிரி தான் கிடைச்சது. இப்படி கிடைக்குதா? இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு பாருங்கள், தலைவர்களுக்கு என்று சொன்னால் வகை வகையான பொருள்கள் அங்கே என்ன செய்ய சாப்பாடு விருந்து கொடுக்கப்படுகிறது. என்ன பஃபே சிட்டத்தில் என்னத்தை வேண்டுமானோ எல்லா இதையும் வரிசையாக அடுக்கி வச்சுருக்கான். உனக்கு என்ன விருப்பமோ அதை பூரா எடுக்கும். உன்னுடைய இந்திய நாட்டில் ஒன்றுனா, தென்னிந்தியாவை சார்ந்தவனா, தமிழ்நாட்டை சார்ந்தவனா, அவனுக்கு என்னென்ன வேணும் அத்தனையும் அதற்கு தகுந்த மாதிரி என்ன செய்கிறார்கள்? ஒரு தலைவனாக வருகின்ற பொழுது அவனுக்கு அந்த மாதிரி வகையான சாப்பாடுகள் என்ன செய்கிறார்கள்? கொடுக்கிறார்கள். பழங்கஞ்சியை கொண்டு ஒரு மன்மோகன் சிங் கொடுத்தான்னா சாப்பிடுவாரா? ஜெயலலிதா அம்மாவை கூப்பிட்டு ஒரு சாதாரண ஒரு ரொட்டி எடுத்து இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிட்டுக்குருவாரா? சாதாரண அந்த ஜிகர்தண்டா இருக்குது மதுரை ஃபேமஸ், எதை குடிங்கன்னா குடிச்சிட்டு போயிடுவாங்களா? அவங்களுக்கு ஹை குவாலிட்டியான பொருள்கள் தான் கொடுக்கணும். அதை வாங்கினா தான் அவங்களுக்கு மன நிறைவு, அப்படிப்பட்டு தான் சாப்பிடுவோம், அப்படிப்பட்டு தான் கொடுக்குறான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய தலைவராக இருந்தார்கள். அவர்களுக்கு கொடுத்தது அவர்கள்ட்ட ஏழ்மை நிலை, தன்னுடைய தோழர்கள்ட்டையும் ஏழ்மை நிலை. அதன் காரணத்தினால் இந்த மாதிரி வந்ததையும், ஒரு மட்டரகமான கொழுப்புகள் வந்தாலும் கூட அதையும் கூட வைத்து அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அதை சொல்லுகிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மா அம்சா இந்த ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாவு புர்ரின் வலா சாவு ஹப்பின் வ இந்தஹு லத்திசு நிஸ்வத்தின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் 2.5 ஒரு சாண எவ்வளவு? ஏறத்தாழ 2.5 கிலோ. நம்மோட ஃபித்ராக்கு சொல்லுகிறோமா இல்லையா? ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு கொடுக்க வேண்டும்னா 1 சா அளவுக்கு உணவு கொடுக்க வேண்டும், உணவு தானியங்கள் கொடுக்க வேண்டும் சொல்கிறோம். அது ஏறத்தாழ 2.5 கிலோ. அதுக்கு தான் அரபியில் சான்னு சொல்லுவாங்க. ஒரு முகத்தல் அளவை சா என்பது. அந்த முகத்தல் அளவையாக இருக்க இந்த 2.5 கிலோ கோதுமையோ அல்லது 2.5 கிலோ தானியங்களோ அல்லாஹ்வின் தூதர் அவருடைய வீட்டில் இருந்ததே கிடையாது. எத்தனை கிலோ? நம்ம வீட்டில் பெரிய குதிருன்னு போட்டு வச்சுருப்பான் பெருசாக. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நெல்களை கொண்டு உள்ளே குமிச்சு வச்சுருப்பான். இப்போ குடவுனில் என்ன செய்ய, அரிசி மூட்டையும் நெல் மூட்டையும் உள்ளே கொண்டு போய் வச்சுருக்கிறோம். அந்தளவுக்கு இல்லாவிட்டாலும்
நம்ம வீடுகளில் 2-3 மூட்டைகளாவது மாதம் மாதம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் 2.5 கிலோ அளவுக்கு தானியங்களே இருந்ததில்லை. அப்படின்னா எவ்வளவு ஏழ்மை இருந்திருக்குன்னு பாருங்க. ஆனால் 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு சாப்பாடே கிடையாதுன்னா அங்கே என்ன இருந்திருக்கும்? ஒன்றுமே இருக்கு. வெறும் ஒரு அந்த 10க்கு 6 உள்ள ஒரு சின்ன ரூமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் என்ன போய் இருந்திருக்கிற போது ஒன்றும் கிடையாது. ஒரு சா அளவிற்கு ஒரு 2.5 கிலோ அளவுக்கு கூட அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட தலைவராக அவர்கள் இருந்திருக்கிறான்னு பாருங்க. எப்படிப்பட்ட தலைவரை நாம் பின்பற்றுகிறோம் என்பதை நீங்கள் பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய ஒரு வாழ்க்கை தூய்மையை போன்று வேற யாரும் இந்த உலகத்தில் நடந்ததில்லை. அந்த நபியினுடைய வாழ்க்கையை தான் நம்ம பின்பற்றுமாறு வலியுறுத்துகிறோம். நிறைய பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தொழுகையில புறக்கணிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த இரவு தொழுகையில கண்டுகொள்ளாமல் போகிறான். எல்லாத்தையும் புறக்கணி. எப்படிப்பட்ட தலைவர்? அவன் சொல்லக்கூடிய இமாம்களா இருக்கட்டும் அல்லது பெரிய ஆட்களா இருக்கட்டும், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அளவுக்கு தியாகம் செய்தவர்களா? ஒருத்தரும் தியாகம் செய்ததில்லை. அவங்கள்ட்ட ஒரு 2.5 கிலோ அளவுக்கு கூட ஒரு தானியத்தை அவர்கள் வைத்ததில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மந்திரியும் பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் என்ன செய்யலாம், லட்சக்கணக்கான ரூபாய்களை போச்சு வச்சிருக்கான். கோடிக்கணக்கான தங்கங்களை சேமித்து வச்சிருக்கிறான். ஒவ்வொரு ஆட்சியும் மாற மாற இவனுக்கு மேலே கமிஷன் போடுறான். இத்தனை கோடி ரூபா வந்து வருமானத்துக்கு மீறி என்ன சொத்து சேர்த்தான், இத்தனை கோடி ரூபா வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்துருக்கிறான். நீங்கள் பார்த்து கருணாநிதி வரும்பொழுது எவ்வளவு சொத்து என்ன சொன்னாரு? நான் அவர் ஆரம்ப காலத்தில் இருக்கும்போது ஒரு டீயை 1/2 போட்டு குடிச்சவரான். 1/2 போட்டு குடித்தவருக்கு இப்போ எத்தனை கோடி ரூபா எங்கேருந்து வந்துச்சு? நீ எப்படி எத்தனை மூட்டையை தூக்குன? நீ எத்தனை தொழிலை நீ செஞ்ச காட்டு பார்ப்போம். வருமானத்தை காட்டிட முடியுமா? 1/2 போட்டவருடைய வருமானம் இத்தனை கோடி. என்ன சன் டிவியில் எவ்வளவு, கலைஞர் டிவியில் எவ்வளவு உனக்கு, அதே மாதிரி சொத்துகள் எவ்வளவு இருக்கிறது. அதே மாதிரி ஜெயலலிதா எவ்வளவு வாங்கினாரு மாதத்துக்கு? 1 ரூபா. முதலமைச்சராக இருந்து வாங்கிய பணம் எவ்வளவு? 1 ரூபா. ஆனால் வளர்ப்பு மகனுக்கு திருமணம் முடித்தது 100 கோடி ரூபா. அதனாலேயே என்ன செய்ய பார்த்தீங்கன்னா பெரிய ஃபோட்டோ வச்சு, அதனாலேயே அவருடைய ஆட்சி போனதுக்கு காரணமே அதான். 100 கோடி ரூபா ஒட்டியானம் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் கழுத்தில் போட்டு ஒரு இப்போ தான் ரொம்ப எளிமையாக ஒரு கையில் ஒன்றுமே இல்லாமல் இருங்க. இது மக்கள்கிட்ட வந்து பயங்கர அதிருப்தி ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்ச உடனே தான், குட்டுப்பட்ட உடனே தான் இப்போ வந்து ரொம்ப இஸ்லாமிய உடைகளை மாதிரி தலைக்கு மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லாமும் கரெக்டாக ஹிஜாபை பேணி நடக்கக்கூடிய ஒரு பெண்மணின்னு சொல்லலாம். தலையில் மட்டும் இல்லை, அவ்வளவு ஒழுக்கமாக ஆடைகளில் கூட நம்ம கூட புர்காவில் பார்த்தோம்னா 7000 டிசைன்கள் இருக்கும். அந்த பெண் இதில் அவ்வளவு எளிமையாக ஹிஜாபு முறையை நல்லா பேண, தலை துணியை தவிர மற்ற எல்லாமே ஒழுங்காக பேணுற அளவுக்கு வந்தாச்சு. ஆனால் அந்த நேரத்தில் பாருங்கள், 1 ரூபாய் வாங்கினிய நீ இத்தனை கோடி ரூபாய் எங்கேருந்து வந்துச்சு? இவ்வளவு 100 கோடி ரூபாய் அளவுக்கு அந்த திருமணத்துக்கு ஆடம்பரமாக செய்யப்பட்டதாக சொல்கிறார்கள். 100 கோடி இருக்கட்டும், ஒரு 10 கோடி ரூபாய்க்கு எங்கேருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. இப்படி பார்த்து ஒவ்வொருவருடைய அரசியல்வாதிகளுடைய பின்னணியில் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் ஒவ்வொருத்தனும் கோடிக்கணக்கான ரூபாய்களை ஆட்சிக்கு வந்த உடனேயே நிறைய சேர்த்துறான். அதனால தான் இதுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் கொடுக்க தயார். ஒரு எம்எல்ஏ சீட்டு, ஒரு எம்பி சீட்டுக்கு எவ்வளவு பணத்தை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்குது. அந்த எடியூரப்பா அந்த ஆளு பிடிச்ச ஆட்டத்தை பார்த்தீங்களா? விலக மாட்டேன்னு பிடிக்கிறான். தள்ளுதல்னு தள்ளுறாலும் இல்லாட்டாலும் நான் இல்லை இங்கே தான் இருப்பேன். எத்தனை எனக்கு 100 பேர் இருக்கிறான், 120 பேர் இருக்கான். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரையிலும் 120 எம்எல்ஏக்கள் ஆதரவுக்கு நான் முடியாது, போக மாட்டேன். பிடிச்சி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் தள்ளுறான்? என்ன இதில் அப்படி என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான்? என்ன இருக்கு? இது என்னமோ ஒரு பதவி என்பது முழுமையில் இருக்கக்கூடிய ஒரு இது மாதிரின்னு சொல்லுவானே. அதெல்லாம் சும்மா உட்கார்ந்தா தான் நல்ல பணம் கறக்கலாம், நல்ல செல்வாக்கு நமக்கு இருக்கும். அதனால தான் இவனும் போக மாட்டேங்கிறான். அடுத்தவன் நானும் விட மாட்டேன், நீ மட்டும் என்னடா கொள்ளையடிக்கிறேன், நானும் கொள்ளையடிக்கிறேன்னு அவன் அந்த கூட்டம். 2 பேர்லேயும் என்ன செஞ்சா நேற்று வரையிலும் பயங்கரமான சண்டை. இவர் எடியூரப்பா ஆளை கொண்டு வருவதா, அனந்தகுமாருக்கு சார்பான ஆளை கொண்டு வருவதா அப்படின்னு பெரும் சண்டையில் 2 பேருக்கு ஒரு ஒற்றுமையான இதில் கொண்டு வந்துடலான்னு ஜெட்லியிலேருந்து கட்டிலேருந்து எல்லாருமே வந்து உட்கார்ந்து பார்த்தா ஒருத்தனும் ஒத்து வரல. கடைசியில் ரகசிய ஓட்டு வைத்து அவன் தான் ஜெயிச்சான்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொண்டு வந்து முதலமைச்சராக வைத்து விட்டான். ஏன் நிற்கிறான்? கோடிக்கணக்கான ரூபாய்கள். நேற்று வரையிலையும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கடையில் வேலை பார்த்தா எடியூரப்பா. அதுக்கு பிறகு அவர் ஒரே ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டை ஏதோ ஒன்று செஞ்சாராம். அதுக்கு பிறகு வந்து பல கோடி ரூபாய் சொத்துக்கள் இப்போ நிறைய வந்துருச்சு. ஒரு சாதாரண ஒரு குமாஸ்தாவுடைய வேலையாக ஒரு சின்ன வேலையில் இருந்தவருக்கு கோடிக்கணக்கான பணங்கள் எங்கேருந்து வருது? எல்லாமே திருட்டுத்தனமாக இந்த பதவியை வைத்து கொண்டு வாங்கியவைகள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவ்வளோ பெரிய இது நினைத்திருந்தா 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நபித்தோல ஆளுக்கு 1 திர்ஹம்னு போட்டாலே அவங்க லட்சாதிபதி ஆயிருக்கலாம். கொடுக்க முடியாதா?
ரசூலுல்லாஹ் கேட்டால் 1 ரூபா தரமாட்டாங்களா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன், எனக்கு சாப்பாட்டுக்காக வேண்டி ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடை கொடுங்க, ஒவ்வொரு ரூபாயை தாங்கண்டா ஜம்முண்டு அழகாக சாப்பிட்ருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களை போன்று நானும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதே மாதிரி அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால் அவர்களுடைய இடத்துல வீட்டில் 2.5 கிலோ வந்து இது இல்லை. அப்போ எத்தனை மனைவினா 9 மனைவி வேறு இருந்திருக்காங்க. வல்ன இந்த ஊல் திசு நிஸ்வத்தின் அந்த நேரத்தில் 9 மனைவி வேற, அத்தனை பேர்களுக்கு உணவு கொடுக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள், எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு செய்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், மா அக்கலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுபுசன் முரக்ககன், மிருதுவான ரொட்டியை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சாப்பிட்டதில்லை. வலா ஷாத்தன் மஸ்மூத்தன் ஹத்தா லக்கி அல்லாஹ். அதே மாதிரி ஆடு, அந்த ஆட்டை எப்படி நல்ல உயர்தரமாக செய்வாங்கன்னா, ஆட்டினுடைய மேல் பகுதியில் உள்ள முடிகளை எல்லாம் நல்லா சுடுதண்ணியில் வச்சு எடுத்துட்டு, நம்ம கோழிக்கு சுடுதண்ணியில் போட்டு எடுப்பாங்கள்ல, எடுத்துட்டு அப்படியே சுடுவான், அல்லது அப்படியே என்ன செய்வாங்க, சமைப்பார்களாம். இப்போவும் கூட அரபு நாடுகளில் அந்த மாதிரி இருக்குது. முழு ஒட்டகத்தையே உள்ள கிரில், நம்ம சாப்பிட்ன கிரில்லில் போட்டு சுற்றுமே, இது கொழுப்பு எல்லாம் போக்குற மாதிரி கோழியை உள்ளே விட்டு இப்படி சுற்ற விட்டுக்கிட்டே இருப்பான். அப்படி கொழுப்புகள்லாம் அணிஞ்சு அந்த இதை சுட்ட வச்சு சாப்பிடுவோம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது பல வகையான சாப்பாடுகள் வந்துருச்சு. அதான் கேட்ரிங்லேயே 7000 கணக்கான வகைகளில் என்ன உருவாக்கி இருக்கிறான். இவன் முழு ஒட்டகத்தையுமே அதே மாதிரி கிரில்லில் போட விட்டு இப்பவும் தின்றுட்டு இருக்கிறான். அவனுக்கு அல்லாஹ் கொடுத்துறான் கொட்டி கொட்டியா. அதனால் முழு ஒட்டகத்தை வச்சு முழு ஆட்டை வைத்து அந்த பணக்காரெல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக, நமக்கும் அந்த மாதிரி ஒரு வகையாவது ஒரு அப்படி டேஸ்ட் பார்க்கணுமேண்டு ஒரு ஆசை நமக்கு என்ன செய்கிறது, வருகிறது. அந்த மாதிரி இது அந்த கடையில் நம்ம கூழை குடித்தாலும் கஞ்சியை குடித்தாலும் ஒரு நாளாவது அப்படி லைட்டாக ஒரு தொட்டு பார்ப்போமே, நல்லா இருக்கணுமே அப்படின்னு நம்ம ஆசைப்படுகிறோம். வெளியில் இருக்கக்கூடியதை வாங்கி என்னைக்காவது ஒரு இதை சாப்பிடுகிறோம். ஆனால் இவ்வளவு உயர்தரமாக செய்த அந்த ஆட்டினால் சுடப்பட்ட ஆட்டை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்யவில்லை, அவர்கள் உயிர் போகின்ற வரையிலையும் சாப்பிட்டதே இல்லை. மிருதுவான ரொட்டியும் கிடைச்சது கிடையாது, நல்ல உயர்தகமான ஆட்டு சுடப்பட்ட பொரிக்கப்பட்ட ஆடுகளும் அவர்களுக்கு கிடைத்தது கிடையாது. ஏதோ 1-2 அங்கங்கே எதையாவது ஒன்று தருவார்களை தவிர அதைத்தான் அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இதே மாதிரி தான் ஒரு சுடப்பட்ட ஆடு, பொரித்த ஆடு இருக்கும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே போகிறார்கள். போகும்பொழுது வாங்க நீங்களும் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்துட்டு உடனே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தின் நினைவுகள் வந்துட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு வந்துட்டாங்க. வரும்போது சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மட்டரகமான கோதுமையில் உள்ள ரொட்டியை கூட வயிறு நிறைய அவர்கள் சாப்பிட்டதில்லை. இப்போ வந்து என்னால் சாப்பிட எனக்கு முடியவில்லை என்று சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவரும் கூட அப்படி தான், அவருக்கும் சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. இடையில மயக்கப்பட்டு விழுந்துருவார், ஏறி பல ஆளுக்கு மிதிச்சிட்டுலாம் போவாங்க. ஒரு பைத்தியக்காரன் நினைக்கிற அளவுக்கு அவருக்கும் சாப்பாடு கிடையாது. திண்ணை தோழராக அவர் இருந்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களையும் பார்த்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மட்டரகமான கோதுமையில் வயிறு நிறைய சாப்பாட்டு கூட ஒரு கஞ்சி ஒரு கூழு கூட அவர்களுக்கு வயிறு நிறைய கிடைக்காத போது இது நான் சாப்பிடுவது எனக்கு மனம் ஒப்பவில்லை என்று அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரியில் நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அதே மாதிரி சாப்பிட ரொட்டி, நம்ம ஒரு ரொட்டி இருக்குது, ரொட்டியில் வந்து தொட்டுக்கரை இல்லாமல் சாப்பிடுவோமா? எதாவது ஒரு ஊறுகாக கொண்டு தான் நம்ம தொட்டு சாப்பிடுவோம். ஏன்னா ஒரு தரமானது ஏதாவது ஒரு சால்னா ஏதாவது இருந்தால் தான் உள்ள, வெறும் ரொட்டியை வட்டி திங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால் ஆஹ்லஹு அல் உதும, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழம்பு ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு, கறி சால்னா இருக்கா, அல்ல மீன் சால்னா இருக்கா, வேறு ஏதாவது ஒரு குழம்பு இருக்கான்னு கேட்கும்போது மா இந்தனா இல்லா ஹல்லுன், இந்த வினிகர் புளித்த காடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு ஊறுகாய் மாதிரி தான் உள்ளது, ஒரு புளிக்கும், அது வாயில் நிறைய வைக்க முடியாது, அந்த கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வினிகர்னு இங்கிலீஷில் சொல்கிறான். அந்த காடியை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு பாட்டு நல்லா தானே இருக்குது, இது புளித்த ஒரு காடி, ஒன்றும் கிடைக்காத ஆளுக்கு என்ன செய்யும், நமக்கு வந்து எந்த பொருளுமே கிடைக்கலன்னா கிடைத்த இதை வைத்து சாப்பிட்டுக்கிற வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வினிகரும் ரொம்ப நன்றாகத்தான் இருக்குது, கொடுங்க சாப்பிடுவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வினிகரை தொட்டு கொண்டு சாப்பிட்டாங்க. நமக்கு என்ன செய்யும், நெய் மீன் இருக்கா, அந்த விலா மீன் இருக்குதா, என்ன பாறை மீன் இருக்குதா, போய் பார்த்து இருக்கிறதுல பெஸ்ட்டாக இது, இந்த சில ஆளுகளுக்கு அந்த மீன் பிடிக்காது, எனக்கு இந்த மீன் பிடிக்காது, அப்படியே என்ன செய்யணும், வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிடணும். கறியை ஆட்டுக்கறி வாங்கினா எல்லஸாக இருக்குதா அப்படின்னு பார்த்து நம்ம என்ன செய்வோம், வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சால்னாவே கிடைக்கல, இருக்கிற அந்த புளித்து போன அந்த தண்ணீர், அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சாப்பிட்டுட்டு அதை கூட குறை சொல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இருந்த ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல பழக்கம் என்னவென்று சொன்னால், எதையுமே குறை சொல்ல மாட்டாங்க, பிடிச்சா சாப்பிடுவாங்கன்னா இல்லைன்னு போயிடுவாங்க. நம்ம தான் என்ன செய்வோம், கல்யாணக்கார வீட்டுக்கு போனோம்னு சொன்னால் இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறான், முத்து நகரியை போட்டு தொலைஞ்சிருக்காங்க பாருங்கள், அப்படி தின்னுட்டு வெளியே வரும்போதே குறை சொல்லிகிட்டே தான் வருவான்.
ஒருத்தர் நெய்யை கூட போட்டங்குவான், நெய்யே போடலைங்குவான், ரொம்ப தெவிட்டுதுங்குவான், அரிசி மாதிரி இருக்குதுங்குவான், ஒழுங்காக வெந்து போகலன்னு சொல்லுவான், என்ன இந்தியா கேட்டுக்கு பதிலாக எதையோ ஒரு ஏமாற்றி உள்ள அரிசியை போட்டாங்குவான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடு சாப்பாடு இருக்கிறது ஓசி சாப்பாடு. ஏன்னா அந்த சாப்பிட்டு சரி அல்ஹம்துலில்லாஹ் இதை கிடைச்ச தின்னுட்டு போனோமே இல்லாமல் 1000 குறைகளோடு வருது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்குற அந்த சாப்பாடும் ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தானே இருக்குது. நம்ம வீட்டில் அதனால தான் நிறைய திட்டு வாங்குறது. பெண்கள்கிட்ட இருக்கும்போது என்ன செய்யணும், அவங்களுடைய சாப்பாட்டை புகழ்ந்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் என்ன ஆகுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை நல்லா சமைப்பாங்க. உனக்கு ஒரு காலத்துலேயும் சமைக்க தெரியாது, உங்கள் அம்மா என்னடி சொல்லி கொடுத்தா, ஒரு மீனாக்க தெரியல அது இந்த இவனுக்கு போய் எண்ணத்தை சென்று போட்டாலும் இப்படி தான் சொல்லுவான், அப்படியானு எண்ணத்தையாவது இளவையாவது அள்ளி போடுவான் அப்படின்னு சொல்லுவான். அதுதான் எப்படி சொல்லணுமா, இன்னைக்கு சூப்பரான சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் அந்த மிளகாய் மட்டும் கொஞ்சம் தூக்கலை போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னோம்டா, பரவாயில்லை கொஞ்சம் நல்லா இருக்காருன்னு. பெண்களுக்கு இயற்கையில் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் புகழ்ந்தோம் என்று சொன்னால் உச்சிக்கு மேலே போயிடுவாங்க, நம்ம இகழ்ந்தோம் சொன்னால் இதுக்கு மேலே இவனுக்கு என்ன செய்யணும்னு நினச்சிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பழக்கத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக யாருக்குமே குறை சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி மனைவிமார்கள் இடத்துல அந்த சாப்பிட்ற விஷயத்தில் மற்ற விஷயத்துல எல்லாம் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு புகழ்ந்த வார்த்தைகளை சொல்லுவோமே நல்லா நினைப்பாங்க. இல்லைன்னா மிரட்டல் இதில் நடக்கணும். மிரட்டலில் கூட ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு கணவன் மனைவிட்ட மனைவிக்கு ஒரே சண்டையே வருது இல்லையா, கணவன் மனைவிக்கு அவங்களுக்கு மத்தியில் ரொம்ப அமைதியாக அந்த பொம்பளை இருந்திருக்கா. பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் என்ன இவ்வளவு பொறுமையாக இருக்கா, எங்கள் வீட்லலாம் அடிக்கடி சண்டை வருமே என்ன அப்படின்ட்டு கதையை கேட்டிருக்காங்க. அந்த பொம்பளை சொல்லியிருக்காங்க, நானும் என் கணவரும் கல்யாணம் முடித்த புதுசில் ஒரு குதிரையில் நாங்கள் போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும் போது அந்த குதிரை என்ன செய்யும் ஒரு உழுப்பிக்கிட்டு போனி ஒழுங்காக போகல, பட்டார்னு செவுட்டில் ஒரு அடியை விட்டு பார்த்துக்க இதான் முதல் தடவை ஒழுங்காக நடன். அப்புறம் போனோன்னே அடுத்தாப்பில் 2வது தடவை கொஞ்சம் நாள் போனவுடனே திரும்ப ஒன்று ஆடி இருக்குது, திரும்ப இந்த பக்கம் ஒரு அடியை விட்டு இது 2வது எச்சரிக்கை அப்படின்னு இருக்கான். அப்புறம் அதுக்கடுத்து கொஞ்சம் வேகமாக போய் 2 பேரையும் தள்ளி விட்டுருச்சு. உடனே துப்பாக்கி டமார்னு சுட்டுட்டான், அதோட குதிரை போயிடுச்சு. அப்போ அவன் பார்த்துட்டு ஏங்க ஒரு வாயில்ல ஜீவனை போட்டு இப்படி சுட்டுட்டீங்களேங்க அப்படின்னு சொன்ன உடனே பொண்டாட்டி காதை திருவி இது உனக்கு முதல் எச்சரிக்கைன்னா, அல்லாஹு அக்பர் ஐயோ அப்படின்னு சொல்லி துப்பாக்கி வச்சிருக்காங்க, இனிமே ஐயோ 2வது திருவிழா அளவுக்கு நம்ம வச்சுக்கிற கூடாதுன்னு அன்னைக்கு மூடுன வாய் தான், அடுத்தது நான் திறந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனைவி சொன்னாங்க. இப்படி மிரட்டல்ல அது உண்மையான அன்பாக என்ன செய்யாது இருக்காது. ஆனால் பொதுவாக அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன விஷயத்தை கூட நல்ல அன்போடு புகழ்ந்து நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள், சந்தோஷப்பட்டு இன்னும் செய்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த சாப்பாடு விஷயத்தில் சில இது பிடிக்கலன்னா சாப்பிடாம விட்டுருவாங்க, சில இது நல்லா இருந்தால் ஓரளவு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் இதையாவது அல்லாஹ் கொடுத்தானே நல்லா தான் இருக்குது, சரி நீ அன்னைக்கு கல்யாணம் முடிச்சு வந்த நேரத்தில் உனக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்து இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா தேறிட்டு தான் வந்திருக்க அப்படின்னு கொஞ்சம் சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் நன்றாக என்ன செய்யும். பக்கத்து வீட்டில் கேட்டு இந்த ரொட்டி எப்படி சொல்வது, மீனை எப்படி செய்வது அப்படின்னு கேட்டு வருவாங்க. குறை சொல்ல ஆரம்பித்தோம் என்னால் இருக்கிறதும் கிடைக்காமல் என்ன செய்யும் போய்விடும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய இந்த இதிலையும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சஹீஹ் புகாரியில் 5415வது செய்தியாக ஒரு செய்தியை பார்க்கிறோம். மா அக்கலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹிவானின் வலாஃபி சுக்ருஜத்தின் வலா ஹுபிஸலஹு முரஃபகுன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதற்கு அவங்கள்ட்ட தட்டு இருந்ததில்லை. நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தட்டு இலங்கைக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா இங்கே எவ்வளோ தட்டு கிடைக்குது, அங்கேருந்து ஒரு கல் பாத்திரத்தில் அள்ளிக்கிட்டு வருவாங்க உடஞ்சி போகாமல் பாதுகாப்பாக. இலங்கையில் போயிட்டு வரக்கூடிய உங்களோட வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து. அதே மாதிரி துபாய் சவுதியிலேருந்து போனால் அதுக்கு தட்டு அற்புதமான தட்டு பளபளபளண்டு, அது பெரும்பாலும் என்னையும் பயன்படுத்தவில்லை, நல்ல ஷோகேஸில் அழகாக அடிக்கடிக்கு வச்சுருக்கிறத பார்க்கலாம். 2 பழைய தட்டை தான் நீங்கள் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி விருந்துகள் ஏதாவது பெரிய ஆளுக்கு வரும்போது அந்த தட்டை எடுத்து வைப்பாங்க. இப்படி அற்புதமான தட்டுகள் வைத்து நம்ம சாப்பிட்ருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒரு தட்டு இருந்ததில்லை, அந்த சஹன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இது அவர்களுக்கு இருந்ததில்லை. அதே மாதிரி மேஜையில் இப்போ பணக்காரன்னா டேபிள் நல்லா போட்டு அழகாக டேபிள் மேஜையில் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க சாப்பாடு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ என்னத்தை தான் சாப்பிடுவாங்க, எதில் போட்டு சாப்பிடுவாங்க, தோல். அந்த காலத்தில் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தோலை தான் விரித்து வச்சு அதில் ரொட்டியை வச்சு அதில் தான் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடிகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு இருந்ததில்லை, வயிறார சாப்பாடு இருந்ததில்லை, வச்சு தின்பதற்கு ஒரு தட்டுகள் கூட கிடைத்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஏழ்மையிலையும் மேலும் கடுமையான ஏழ்மை நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. சில நேரங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுதே அப்படியே வாடி போய் நம்ம நோம்பு திறக்கும் போது பார்த்தா முகத்தையெல்லாம் ரொம்ப அப்படியே கவலையாக இருக்குது. சில ஆளுக்கு நோம்பு பிடிக்காட்டாலும் நோம்பு கஞ்சி குடிக்கிறதுக்காக வேண்டிய, சில ஆளுக்கு
அப்படியே மாதிரி. சின்ன பிள்ளைகளை நம்மளாம் அப்படி செஞ்சுருக்கோம். நோன்பு வைக்காத நேரத்தில் இல்லைன்னா அடித்து விரட்டி விட்ருவாங்களே. இப்போ யாரும் நம்ம பள்ளியிலாம் அப்படி யாரும் செய்கிறது இல்லை. அந்த காலத்தில் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது டேய் நோன்பு வச்சியா, நோன்பு இல்லையா, ஓடுறான்னு விரட்டி விட்ருவாங்க. அப்போ என்ன செய்யணும், முகத்தை கொஞ்சம் அப்படியே வாடின மாதிரி வச்சுக்கிட்டு போய் வந்து உட்காந்துட்டு கஞ்சி குடிச்சிட்டு போயிட வேண்டியது. அப்போ சிலருக்கு அந்த முகத்திலே தான் நமக்கு என்ன செய்யும், அவருடைய இது தெரியும், சாப்பாடு பசி இருக்கா இல்லையான்னு. ரொம்ப அப்படியே சொந்த மாதிரி ரசூலுல்லாஹ் யாருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும்போது அப்படியெல்லாம் அவருடைய முகத்தை பார்த்து அவ்வளோ பசியோடு இருந்தவங்க கூப்பிட்டு வந்து சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. சஹீஹ் புகாரியில் 2081 செய்தியாக நாம் பார்க்கிறோம். இன்னி உரீது அன் அதுவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹாமிஸ ஹம்சத்தின் 5ல் ஒருவராக வச்சு 5 பேருக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஒரு ஆளை வச்சு அவங்களுக்கு விருந்து கொடுக்கலாம்னு நான் நாடுகிறேன். இன்னி கத் அரஃப்து ஃபி வஜிஹி அல்ஜுஆ, அவர்களுடைய முகத்தில் நான் பசியினுடைய அந்த அடையாளத்தை பார்த்தேன். முகத்தில் அப்படியே ரொம்ப பசியோடு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உட்கார்ந்துக்கிற சாப்பாடு எதுவும் கிடைக்காத நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கும் நான் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று அவர்களுடைய முகத்தை பார்த்து, அவ்வளவு கஷ்டமான நிலையை பார்த்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய மனைவிட்ட வந்து கேட்டு, உம்மு சுலைம்கிட்ட அவர்கிட்ட கேட்டு வந்து, இந்த அபூ தல்ஹாவுடைய மனைவி தான் உம்மு சுலைம். உம்மு சுலைமுடைய மகன் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அனஸ், ஆனால் தந்தை வந்து அபூ தல்ஹா கிடையாது, அவர் மாலிக். 2வது கணவராகத்தான் அபூ தல்ஹா முடிச்சிருந்தாங்க. உம்மு சுலைமுடைய மகன் தான் அனஸ். அபூ தல்ஹா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. நான் பார்க்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு தஜியன் ஃபில் மஸ்ஜிதி, பள்ளியாசலில் படுத்து கிடக்கிறார்கள். எத்த கல்லபு லாஹரன் லி பத்தனி, அவருடைய வயிறுகள் ஒட்டி போயிருக்கிறது. நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா சல்லு, நமக்கு எவ்வளோ நிறைய பேர்களுக்கு என்ன செய்யும், தொப்பை அவ்வளோ பெருசாக என்ன செய்யுது இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நிறைய சாப்பிட்டு நிறைய தொப்பை விழுந்துருக்கு. நிறைய அதை குறைக்கிறதுக்காக நிறைய பேர் வாக்கிங் ஒரு கூட அப்படி போய் என்ன டாக்டர்கிட்ட போய் என்ன செஞ்சுருக்கிறாரு, நிறைய தொப்பை இருக்குது, என்ன குறைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவர் சொல்ல காலையில் ஒரு ரொட்டி, என்ன நைட்டு ஒரு ரொட்டி மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். இது இது மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடியா அல்லது பின்னாடியா அப்படின்னு கேட்டிருக்கான். ஒரே ஒரு ரொட்டியே காலையில் ஒன்று நைட்டு ஒன்று சாப்பிடுங்கண்டா, இது சாப்பாட்டுக்கு முன்னாடியா அதுக்கு பின்னாடியா அப்படின்னு கேட்டால் இவனுக்கு தொப்பை குறையுமா என்ன? இவன் வந்து மாத்திரை மாதிரி சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடி, இந்த அளவுக்கு நல்லா திண்டு நிறைய தொப்பைகள். அதில் குறிப்பாக போலீஸ்காரனை திருடனை பிடிப்பதற்காக உள்ள போலீஸ்காரங்களுக்கு நிறைய என்ன செய்யும், நல்லா சாப்பிட்டு தொந்தி நிறைய விழுந்திருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து கிடக்கிறாங்க, அப்படியே வயிறெல்லாம் அப்படியே ஒட்டி போய் கிடக்கிறது. சிலர் முகத்தில் பார்க்குறாங்க, சில இது வயிறே திறந்த நிலையில் இருக்குது. பார்த்துட்டு அபூ தல்ஹா அவர்களால் தாங்க முடியாமல் தன்னுடைய மனைவி உம்மு சுலைம்கிட்ட வந்து கேட்காங்க, இதாவது இருக்கா, ரசூலுல்லாஹ் வந்து இவ்வளவு இதாக இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் சொல்லுகிறார், அங்கேயும் இல்லை, என்ன இருக்குது, இந்தி கிசுரும் மின் ஹுபுசின், ஒரு ரொட்டியிலன்னு ஒரு துண்டு இருக்கிறது, தமராத்துன், சில பேரித்தம்பழங்களும் இருக்குது. ரசூலுல்லாஹ் மட்டும் வந்துட்டால் அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். 4 பேரை கூட்டிகிட்டு வந்தாங்களா அதுவும் கஷ்டமாக போயிருமே, அவங்களால சாப்பிட முடியாது. ரசூலுல்லாஹ் பரவாயில்ல, யாரும் வந்து அவங்க அடுத்தவன் பசியாக இருந்தால் அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து விட்டால் நமக்கு ஒன்றும் கிடைக்காமல் போய்விடுமே அப்படின்ட்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். பாருங்க, முகத்தில் தெரியுது, வயிற்றில் அப்படி ஒட்டி போனவர்களாக ஒரு மன்னராக வாழ்ந்தவருடைய வரலாறு நீங்கள் பார்க்க முடியாது. எவ்வளவு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி கஷ்டப்பட்டிருக்கான்னு பாருங்க. இது இப்படி ஒரு கட்டத்தில் இவ்வளவு பசியோடும் பட்டினியும் இருந்தவர்களுக்கு தாங்க முடியாத பசியும் வந்திருக்கிறது. இது எப்படியோ படுத்துக்கிட்டு சரி எப்படி சமாளிப்போம், தண்ணியை குடிச்சிக்கிறோம் போவோம். அந்த தண்ணியும் பேரித்தம்பழமும் கூட என்ன செய்கிறது, சரியாக கிடைக்காது. தண்ணி வந்து நல்ல தண்ணி அரபு நாடுகளில் கிடைக்காது, கிடைக்கிறது ரொம்ப அரிதாக அங்கங்கே என்ன செய்ய எடுத்து வச்சுக்கிறணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை என்ன செய்கிறார்கள், வெளியே வர்றாங்க. ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தாத்த யோமின், சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது. இப்போ இது ஹுவபி அபீ பக்கர் உமர். அப்போ பார்த்தா அபூபக்கர் உமர் 2 பேரும் வெளியே வர்றாங்க. அப்புறம் என்னடா இது ஒரு மாதிரி, எந்த நீங்கள் வெளியே வர்ற நேரம் இல்லையே, மா அஹ்ரஜகுமா பியூத்திக்குமா ஹாதியஸா, இந்த நேரத்தில் உங்களை வீட்டை விட்டு வெளியாக்கியது எது, என்ன பிரச்சனைக்காக வேண்டி நீங்கள் 2 பேரும் வெளியே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அல் ஜூ யா ரசூலல்லாஹ், பசி, சாப்பிட ஒன்றும் இல்லை, யார்ட்டையாவது எப்படியாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் ஆனா வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், அஹ்ரஜனி அல்லதி அஹ்ரஜகுமா, உங்கள் இருவரையும் எது வெளியாக்கியதோ அதுதான் என்னையும் வெளியாக்கியது. நானும் கூட பசியால் தான் வெளியே வந்திருக்கேன். தாங்க முடியலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்து சாப்பிடுவதற்கு ஒன்றும் கிடைக்கல, அடக்கி பார்க்கிறார்கள், தாங்க முடியாத பசி.
சரி வெளியில் நம்முடைய நண்பர்கள் யாராவது இருக்கிறாங்களா பார்க்குவோம்னு அவர்களும் வர, அபூபக்கர் உமரும் வர, 3 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள், போகும்பொழுது ஒரு அன்சாரி தோழர் அங்கே என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். அந்த அன்சாரி தோழருடைய வீட்டை கேட்டவுடனே ரொம்ப அற்புதமான ஒரு அழகான ஒரு சிறந்த ஒரு விருந்தாளி நீங்கள் வந்திருக்கிறீர்கள்னு சொல்லிட்டு உடனே வர சொல்லி அவங்களுக்கு பேரித்தம்பழத்தை கொடுத்து உடனே ஆட்டை அறுத்து என்ன செய்யணும், விருந்து கொடுக்க வேண்டும் என்று ஆடை அறுக்க போகிறாங்க. ஆடுக்க போன உடனே நம்மளா இருந்தால் ஜம்முன்னு நல்ல ஒரு ஆள் மாட்டிட்டான், சரியா நல்ல ஒரு போட்டு சாப்பிட்டு வந்துடுவோம் நம்ம. ரசூலுல்லாஹ் அப்பவும் கூட மார்க்கத்தை பேணுகிறார். வய்யாக்கவல் ஹலூப, அவர் சொல்லுவார், எனக்காக வேண்டி பால் தரக்கூடிய ஒட்டகம் ஆடுகளை அறுத்துறாது, குட்டிக்கு பாதிக்கப்படும், எங்களுக்கு பசி என்பதற்காக நீ என்ன செஞ்சிடாதே, அந்த நேரத்தில் அதை அறுத்துறாதே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தின் மார்க்கத்தினுடைய நெறிகளை அங்கே அவர்களுக்கு சொல்கிறார். சொன்னதற்கு பிறகு எல்லாம் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு வந்தவுடன் அப்போ அபூபக்கர் உமரையும் பார்த்து சொன்னார்கள், இது பற்றியும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். பசியோடு நீங்கள் வந்தீங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அற்புதமான ஒரு உணவை தந்தான், இந்த நியமத்தை பற்றியும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க. அவனுக்கு நன்றி தெரிவித்தீங்களா, கரெக்டாக நீங்கள் நடந்தீர்களா என்று விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட கேட்டாங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்தீர்களேயானால், நம்ம எல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வருவோமே ஆனால் நம்ம இந்த மார்க்கத்தில் இருப்போமா இல்லையான்னு நம்ம சந்தேகப்படும் அளவுக்கு ஆயிரும். நம்ம அவ்வளவு கஷ்டத்திலேயும் மறுமைக்காக ஆகிரத்திற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நடந்திருக்கிறாங்க. இது ஏன் அப்படி நடந்தார்கள் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சம்பவத்தில் சொன்னாங்க. சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. இந்த மாதிரி ஒரு விஷயமாக ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போகும்பொழுது அவருடைய இதில் பார்க்குறாங்க, என்ன செய்துட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு தலையணையில் படுத்து கிடக்கிறாங்க, ஒரு பாய். அந்த பாய் எப்படிப்பட்ட பாய்னா நம்ம மாதிரி மிருதுவான இது இல்லை, பேரித்தம்பழம் ஓலைகளினால் நெய்யப்பட்ட ஒரு பாய். தலையணை என்னென்னா தோல், அதுக்குள்ளே இந்த பேரித்தம் மரத்தினுடைய இலைகளை எல்லாம் உள்ளே திணிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. காலில் கருவேல மரத்தினுடைய அந்த இலைகள் எல்லாம் போடப்பட்டு அது அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. மெத்தை அவங்களுக்கு ஒரு இலைகளை தான் காலில் வைப்பதற்கும் தலையில் வைத்துக் கொள்வதற்கும் மெத்தையாக இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல பார்த்தோம்னா அப்படி வரி வரியாக கோடு கோடா பேரித்த மரத்தில் பாயை செஞ்சு வச்சுருந்தா இந்த மாதிரி இருக்கும், அப்படியே வரி. இதை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு ஒரு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கைசர் கிஸ்ரா இந்த மன்னர்கள்லாம் எப்படியோ நடக்கிறான், அல்லாஹ்வுக்கு பயம் இல்லை, ஓரிரை கொள்கை இல்லை, அப்படி இருக்கிறான். அல்லாஹ்வின் தூதரவரை நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறீன்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மா தர்லா அன் தக்குனு லஹுமுத் துன்யா வலனல் ஆஹிரா, அவர்களுக்கு இந்த உலகம் நமக்கு ஆகிரத் என்பதை நீ பொருந்தி கொள்ளவில்லையா, அங்கே இதே மாதிரி பன்மடங்கு அல்லாஹ் தரப்போகிறான், நான் நேசிக்கிறேன், அதை நான் ஆசைப்படுகிறேன், இதை நீ புரிந்து கொள்ளவில்லையா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஆகிரத்தில் தான் எனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலேயும் அவ்வளவு கஷ்டத்தோடும் சிரமத்தோடும் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது நாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எவ்வளவு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி கஷ்டப்பட்டிருக்கிறார் என்பதை உணர முடிகிறது. எனவே மார்க்கத்துக்காக வேண்டி நமக்கு வரக்கூடிய பொருளாதார சிக்கல்கள், குடும்ப பிரச்சனைகள், இவைகளை எல்லாம் பெருசுபடுத்தாமல் ஆகிரத்திற்காக வேண்டி நாம் நல்ல முறையில் நடந்து இறையச்சம் உள்ளவர்களாக நடந்து இறைவனுடைய கட்டளையை பேணி நடக்கக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்மையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.